இந்த பொதுக்கூட்டத்தில் திரளாக கலந்து கொண்டுள்ள இஸ்லாமிய தோழர்கள் அனைவருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பாராளுமன்றத்திலே ஒன்றிய அரசு இந்த வக்ஃப் போர்டு சட்டத்தை நிறைவேற்றியது. இந்த வக்ஃப் போர்டு சட்டத்தை நிறைவேற்றிய அடுத்த நாளே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் சார்பாக 3ஆம் தேதியே இதை கண்டித்து இது இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக ஒரு அநீதி என்று மாபெரும் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். அந்த கண்டன அறிக்கை மட்டும் வெளியிடாமல் அடுத்த நாளே தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் எங்கள் கட்சியின் சார்பாக நடத்தினோம். அதில் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளும் பல்வேறு இஸ்லாமிய தொடரும் கலந்து கொண்டு சிறப்பித்து எங்களுக்கு பெரும் ஆதரவை கொடுத்தனர். அது மட்டுமல்லாமல் அடுத்தபடியாக இந்த போராட்டத்தோடு நிறுத்திவிடக் கூடாது, இந்த அநீதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், இஸ்லாமியர்கள் எதிராக நடக்கும் இந்த அநீதியை கண்டித்து மாபெரும் ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்ற முடிவோடு உடனடியாக பல்வேறு வழக்கறிஞர்களுடன் சேர்ந்து பல்வேறு கட்சிகள் போல பல்வேறு அமைப்புகளோடு சேர்ந்து அபிஷேக் சிங்வி என்ற உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் தலைமையிலே உச்சநீதிமன்றத்திலே பல்வேறு அமைப்புகளோடு சேர்ந்து ஒரு வழக்கை பதிந்து அந்த வழக்கு 17ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. அந்த வழக்கின் விரைவு திட்டம் வருகிற 15ஆம் தேதி தீர்ப்பு வர உள்ளது. ஆனால் வக்ஃப் போர்டு சட்ட திருத்தத்தை ஒன்றிய அரசு திரும்ப பெறும் வரை தமிழக வெற்றி கழகம் தலைவர் தளபதி தலைமையில் இஸ்லாமிய உணர்வுகளோடும் உரிமையோடும் உண்மையோடும் என்றும் களத்தில் நிற்போம், அவர்களுக்கு ஆதரவாய் நிற்போம் என்பதை கூறிக்கொண்டு நிச்சயம் வக்ஃப் தர்க்க சட்டத்தை மீட்டெடுப்போம், இஸ்லாமிய உரிமைகளை காப்போம். நன்றி, வணக்கம்.